வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம ஃபேரி டேல் அண்டர் இயர் குவெஸ்ட் எபிசோட் 1 பத்தி டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருஷம் 633 மேஜிக்கை பார்த்து மனுஷங்க பயந்து விசார்ட்ஸை கொலை பண்ணனால அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இவர் ஒரு விசார்ட் கில்லை உருவாக்கி இருக்காரு. இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் விசார்டு கில் அப்பதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து இப்போ வருஷம் 793 ஃபேரி டெயிலில் மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்காக புதுசாக 3 பேர் வந்திருக்காங்க. என்னப்பா வெறும் 3 பேர் தான் வந்திருக்காங்களான்னு கேட்க, கவலைப்படாதீங்க, நாங்களே பர்சனலாக இவங்க 3 பேரையும் செக் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க. உங்களை புது வீட்டுக்கு வரவேற்கிறேன்னு மாஸ்டர் சொல்ல, என்னது வீடா? நான் ஸ்ட்ராங்காக மாறுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நான் சேர்ந்ததுக்கு அப்புறமா மாஸ்டராக மாறி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஸ்ட்ராங்கான கில்டாக இதை நான் மாற்ற போகிறேன். மேக்னோலியாவில் இருக்கிற மற்ற கில்டு எல்லாமே ரொம்ப மொக்கையாக இருக்குது. இதுதான் எனக்கு ஏற்ற இடம்னு சொல்லிக்கிட்டே இருக்க போது நம்ம லாக்ஸிஸ் அவனோட தலையில் நறுக்குன்னு ஒரு குட்டு கொடுக்குறான். வந்த 10 செகண்டில் படப்படன்னு பேசினதை பார்த்தது எல்லாரும் பக்காவாக டென்ஷன் ஆகிட்டாங்க. மற்றவங்கள பற்றி நீ தப்பாக பேசுகிற, ஆல்சோ இங்கே இருக்கிற ஃபேமிலியை உனக்கு சரியாக மதிக்க தெரிலனா இந்த கில்ல நீ மெம்பராக இருக்க தகுதி இல்லாதன்னு சொன்னது அந்த பையன் சிட்டு அந்த இடத்த விட்டு பறந்துட்டான். பாக்கி இருக்க 2 பேரை பார்த்து எதனால் ஃபேரி டெயிலில் நீங்கள் ஒரு மெம்பராக ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதும் கோவமாக இருக்கிற லாக்ஸிஸை பார்த்ததும் அந்த குட்டி பையன் ஓடியே போயிட்டான். நம்ம லாக்ஸிஸ் நார்மலாக பேசுகிறதே அப்படி தான். பாவம் அந்த குட்டி பையனுக்கு தெரியல. கடைசியாக டோக்கான ஒரு பொண்ணு இருக்கா. அவள் இங்கே வந்ததுக்கான காரணம் நம்ம நாட்ஸுவை தேடி. நாட்ஸு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் என்ன அட்டாக் பண்ண போது அவர் தான் என்னோட உயிரையே காப்பாற்றினாரு. அப்போலேருந்து நான் தேடி சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவர் இந்த கில்ல இருக்கிறாருன்னு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இங்கே ஜாயின் பண்ண நானும் வந்துட்டேன். நம்ம நாட்ஸு மேலே காதல் பாசம் பொங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜூவியா ரொம்பவே சோகமாக இருக்கிறா. காரணம் கிரே ஒரு முக்கியமான வேலையை வெளில போயிட்டான். அவன் எப்போ திரும்பி வருவான், எப்போ பார்க்க முடியும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. நாட்ஸுவை கூடிய சீக்கிரம் உன்னால் பார்க்க முடியாது. நாட்ஸும் அவனோட டீமை சேர்ந்தவங்களும் கில்லுன்னு ஒரு விஷயம் உருவானதுலேருந்தே யாராலையும் முடிக்க முடியாத அண்டர் இயர் குவெஸ்ட்டை முடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்படி கட் பண்ணால் நம்ம நாட்ஸும் அவனோட டீமை சேர்ந்தவங்களும் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்க போது வானம் ரொம்பவே தெளிவாக இருக்குது. பட் அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஸ்னோஃபால் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் அது ஸ்னோவே கிடையாது. அந்த இடத்துல மேஜிக்கோட பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால அது எல்லாமே ஸ்னோவோட உருவத்துக்கு இவங்களால் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட்டு தொடங்கப்பட்ட விசார்டு கில்டோட பேர் மாகியா டிராகன். அந்த இடத்துக்கு பக்கத்தில் இவங்க வந்துட்டாங்க. அதனால தான் மேஜிக் பவர் ரொம்பவே இங்கே அதிகமாக இருக்குது. நாடு விட்டு நாடு தாண்டி இங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்ம நாட்ஸு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கிறான். பேரில் ஒரு ட்ராகன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ட்ராகனை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு எட்ஸா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ட்ராகன்லாம் அந்த இடத்துல இருக்காது. நம்ம கில்டோட பேர் கூட தான் ஃபேரி டெயில். அதுக்குன்னு ஃபேரி யாராவது இருக்காங்களா என்ன? நான் ஒரு அழகான ஃபேரி உங்கள் பக்கத்துலேயே இருக்கேன்னு லூசி சொல்ல அவளோட பேச்சை யாரும் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அந்த கில்ல தான் ஒரு குவெஸ்ட்டை கொடுத்தாங்க. அதை யாராலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் 100 வருஷத்தை தாண்டி போயிடுச்சு. அதனால தான் அதை 100 வருஷம் குவெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குவெஸ்ட்டை பற்றி நம்ம நாட்ஸோ கேட்க கில்டாஸ் அந்த விஷயத்த சொல்ல மறுக்கிறாரு. ரூல்ஸ் படி நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. போன என்னோட நிலைமையை பார்த்தல, அங்கே போனால் அதே நிலைமை தான் உனக்குன்னு. ஆனால் கண்டிப்பாக நான் தோக்க மாட்டேன்னு நாட்ஸு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான். நீ தனியாக போய் மாட்டிக்கிட்டு, ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு தான் நான் திரும்பி வருவேன்னு. அப்படியே ட்ராவல் பண்ணி மாகியா டிராகன் கில்டு இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. அவுட்லுக்கே பார்த்தா ஒரு பெரிய டிராகனோட ஸ்டாச்சு இருக்குது. அடுத்து உள்ளே வந்து பார்த்தா யாரும் எதிர்பார்க்காத விதமாக இவங்க கண்ணு முன்னாடி ஒரு டிராகன் இருக்குது. நீங்கள் தான் இந்த இடத்துக்கு வர 99வது ஹீரோஸ்னே இவங்கள வரவே இருக்குது. டிராகனோட பேர் எல்ஃப்செரியா த லா டிராகன். டிராகனோட பேர் எல்ஃப்செரியா த லா டிராகன். ஆமாப்பா டிராகன், நீ எதுக்காக இந்த இடத்துல இருக்கன்னு விசாரிக்கிறாங்க. இது ஒரு விசார்டு கில்டு தானே, பட் மனுஷங்க யாருமே எங்களால் பார்க்க முடியல, நீ மட்டும்தான் இருக்கன்னு. அதுக்கான காரணம் சிம்பிள். மனுஷங்க எல்லாருமே வயசானதும் இறந்து போயிட்டாங்க. அப்படின்னா இந்த இடத்துல நீ மட்டும்தான் இருக்கிறியா? உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் விசார்டு கில். ஆனால் இங்கே இருக்கிறது ஒரே மெம்பரா? அதுதான் காலத்தோட கட்டாயம். நாட்கள் போக போக நாடு ஃபுல்லாமே பல பொது கில்டாக ஃபார்ம் பண்ணாங்க. அதில் தான் நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. அப்படியே இந்த கில்டு இப்போ அழியிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனால் நான் இருக்கிறேன். எல்லாரும் பேசிகிட்டு இருக்க போது நாட்ஸை மட்டும் ஒரு விசித்திரமான விஷயத்த நோட் பண்ணுறான். ஆமாம், நீ டிராகன் கிடையாது மனுஷன் தானேன்னு கேட்க அவர் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணி இப்போ அவர் மனுஷனோட உருவத்துக்கு மாறிட்டாரு. நம்ம நாட்ஸும் மாறி இவரும் ஒரு டிராகன் ஸ்லேயர் தான். ஆல்சோ இந்த கில்டை உருவாக்குன மாஸ்டரும் இவர் தான். அக்னாலோகியா மாதிரி பல 100 வருஷமாக இவர் உயிரோடு இருக்கார். பேசிக்கிட்டே இருக்க போது அவரோட சோக கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துக்கு பொண்ணுங்க வந்தே பல 100 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் வேறு அழகாக இருக்கிறீங்கன்னு பயபோல ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகிட்டாரு. ஆனால் பரவாயில்ல, ரொம்ப காலமாக நான் உயிரோடு இருக்கிறது நினச்சி இன்றைக்கி சந்தோஷப்படுறேன். அதனால தானே இப்படிப்பட்ட அழகான பொண்ணுங்களை நான் பார்க்க முடிஞ்சிச்சுன்னு சொல்ல, ஐயோ ரொம்ப பாவம்னு எர்சா நிஜமாவே ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு முன்னாடி 98 பேர் வந்துட்டாங்க. யாராலையுமே இந்த குவெஸ்ட்டை முடிக்க முடியல, எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, ஆனால் கில்டாஸ் தான் திரும்பி வந்தார்னு நம்ம நாட்ஸு சொல்கிறான். ஆமாம், அவர் திரும்பி வந்தார். ஆனால் இதை முடிக்க முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கூட அவரால் தாண்ட முடியாமல் அவரோட கை கால் போயிட்டு தான் உயிரை பிடிச்சி ஓடிட்டு வந்திருக்கான். இந்த குவெஸ்ட்டை முடிக்குன்னா மரணத்தை மீறி வரணும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிரச்சனை எந்த அளவில் இருக்குன்னு பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்து இருக்கோம். இன்னொரு பக்கம் ஜூவியாவால் நம்ம கிரேவை பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. கிரேவை தேடி கண்டுபிடிக்க போகிறேன். நான் கில்டுக்கு ஒரு குவெஸ்ட்டை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த குவெஸ்ட்டை நானே எடுத்துக்கிறேன். கிரேவுக்கு பக்கத்தில் நான் போயிடலான்னு.
இதை கேட்டதும் புதுசாக வந்திருக்க பொண்ணான டோக்கா கோவப்படுற, கிரேவா உனக்கு பிடிச்சிருக்கு, பட் அவர் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லையா? நாட்ஸு மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, அவர் இங்கே வர வரைக்கும் நான் தாராளமாக வெயிட் பண்ணுவேன்னு. இதோ பாருமா, உனக்கு நாட்ஸை பற்றி சரியாக தெரியல, அவனுக்கு ரொமான்ஸ்லாம் சுத்தமாக செட்டே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே லூசி, லிசானா, எர்சான்னு இன்னும் அழகான பொண்ணுங்கன்னா இருக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டிமா உன்னை லவ் பண்ண போகிறான். ஓ அப்படின்னா அந்த விஷயத்த நான் கூட தான் உன்னை பார்த்து சொல்லலாம். இங்கே கானா, பிரையர், உல்டியர், எர்சான்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அப்படின்னு அவங்க மேலே வராத பாசமாக உனக்கு மேலே வந்துட போகுது. ரெண்டு பேருக்குள்ளேயும் செம்ம சண்டை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம காஜலுக்கு இந்த பொண்ணு மேலே லைட்டாக ஒரு சந்தேகம் ஏற்படுது. காரணம், இந்த பொண்ணு இப்போ பிரையரோட பேரை சொன்னால் அவதார் கில்டை சேர்ந்தவ. கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். எப்படி இவ அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பான்னு. ஸோ டோக்காவை நம்ம சும்மா நினைக்கக்கூடாது. அவள் இங்கே வந்திருக்கிறதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இன்னொரு பக்கம் கில்டோட மாஸ்டர் குவெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறாரு. நடக்க போகிற சம்பவத்தில் உங்களோட உயிருக்கு எந்த விதமான ஆபத்து வந்தாலும் அதுக்கு நாங்களும் மேஜிக் கவுன்சிலில் சேர்ந்தவங்களும் எந்த விதமான பொறுப்பும் கிடையாதுன்னு எழுதி அவர் கையெழுத்து வாங்கிட்டாரு. நம்ம லூசிக்கு இந்த குவெஸ்ட்டை எடுத்துக்கிறதுல ரொம்பவே பயமாக இருக்குது. இருந்தாலும் அந்த பயம் எல்லாத்தையுமே அவள் கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த குவெஸ்ட்டை எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவளோட ஸ்பிரிட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நம்ம லூசி கிட்ட சொல்லியிருக்கு. இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசக்கூடாது, ஆனால் நம்மளை விட்டு போனவங்க பக்கத்தில் நம்ம போகிற விஷயத்தை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அக்வேரியஸை பற்றி தான் சொல்கிறாங்க. அக்வேரியஸோட க்ரீ ஆல்ரெடி உடஞ்சிடுச்சு, அதை தான் நம்ம லூசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த குவெஸ்ட்டில் போனால் கண்டிப்பாக அக்வேரியஸை என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு லூசி நம்பிக்கையாக இருக்கா. நான் குவெஸ்ட்டை பற்றி சொல்ல போகிறத வெளியில் இருக்க யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. குளூட்டினாவோட 5 டிராகன் காட்ஸை நீங்கள் சீல் பண்ணணும். அதுதான் அண்டர் இயர் குவெஸ்ட். இந்த 5 டிராகனும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. இவங்களை தோக்கடிக்கிறதுக்காக தான் நான் டிராகன் ஸ்லேயர் மேஜிக்கே கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் என்னோட சக்தியை இவங்க தாண்டி போயிட்டாங்க. யாராலையுமே எட்ட முடியாத டிராகன் காட் டைட்டில் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாரும் அக்னலோகி அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்னு சொன்னதும் நம்ம நாட்ஸு ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், அக்னலோகியாவை தோக்கடிச்சதே நம்ம நாட்ஸு தானே கிரே சொல்கிறான். நீ தான் அக்னலோகியாவை தோக்கடிச்சா? கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா என்னோட கடைசி நம்பிக்கை நீ தான். உன்னால் மட்டும் இந்த குவெஸ்ட்டை முடிக்க முடியலன்னா வேறு யாராலையுமே இந்த குவெஸ்ட்டை முடிக்க முடியாது. கவலைப்படாதீங்க டிராகன் ஸ்லேயர் நண்பா, 100 வருஷ குவெஸ்ட்டை நொறுக்கி தள்ளிடுறேன்னு நம்ம நாட்ஸும் அவனோட டீமை சேர்ந்தவங்களும் இப்போ கிளம்பிட்டாங்க. இப்போ ஒரு புது ஊருக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஸ்லைம்ஸ் மாதிரி சில விஷயங்கள் குட்டி குட்டியாக நடந்து போயிட்டுருக்கு. என்னப்பா இதை பார்க்க ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. நம்ம நாட்ஸும் செக் பண்ணுறான். இதை அப்படியே சாப்பிடலாமான்னு அவன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கனால நம்ம லூசி அதை எடுக்க டக்கு நம்ம லூசியோட வாய்க்குள்ளே போயிடுச்சு. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் நம்ம நாட்ஸுவோட வாய்க்குள்ளே போயிடுச்சு. எக்கச்சக்கமாக 100க்கு மேலே அந்த இடத்துல இருக்கங்க. எல்லாருமே அட்டாக் பண்ணலான்னு பார்க்க வெண்டி அவளோட பவர் யூஸ் பண்ணி வெண்டே டிராகன் ரோர் மூலியமாக பட்டுன்னு எல்லாரையும் பறக்க வச்சுட்டா. மாட்டிகிட்டு இருந்தவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தா லூசி கஷ்டப்பட்டு அதை வெளியில் எடுத்துட்டா. ஆனால் நம்ம நாட்ஸு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதை அப்படியே சாப்பிட்டுட்டான். ஆல்சோ அந்த இடத்துல வித்தியாசமான கொம்புல ஒரு பன்னி இருக்குது. அது என்னென்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம நாட்ஸு பக்கத்தில் போக டக்குன்னு திரும்பி ஃபுட்பால் மாதிரி அவனை உதச்சி கடாசுது. பல வருஷத்துக்கு அப்புறமா ஃபேரி டெய்லை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேரி டெய்ல் என்றைக்குமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான அனிமி. நான் நாளாக தான் பார்த்தது. அடுத்து ட்ராவல் பண்ணிட்டு டிராகன் இருக்க இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட 5 டிராகன் கார்டு இருக்கிற விஷயமே சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்தில் பெருசாக எதுவும் நடக்கிற வரைக்கும் அவங்க வெளியில் வர மாட்டாங்க. பட் அவங்க மட்டும் வெளியில் வந்துட்டா உலகத்தோட அழிவு ஆரம்பம்னு அர்த்தம். உலகத்தை பொழந்து வானத்தை எரிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க. இந்த விஷயம் தெரிஞ்சனால தான் இவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக அவர் டிராகன் ஸ்லேயர் மேஜிக்கை பயன்படுத்தலான்னு பார்த்தாரு. ஆனால் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கானனால அவரால் பதிலுக்கு எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியல. இவர் தொடங்கின விஷயத்த மற்றவங்க முடிப்பாங்கன்னு நம்பி தான் ஒரு குவெஸ்ட்டை ஓப்பன் பண்ணார். 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தான் நம்ம நாட்ஸும் அவனோட டீமை சேர்ந்தவங்களும் போய்கிட்டு இருக்காங்க. டிராகன் காட்ஸ் 5 பேர் மறைஞ்சிருக்காங்க. லொக்கேஷனை பற்றி கரெக்டாக தெரியல. ஆனால் வாட்டர் டிராகன் காடை ஒரு ஊரில் கடவுள் மாதிரி ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போனால் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு க்ளூ கிடைக்கும்னு சொல்ல அந்த இடத்த நோக்கி தான் இவங்க போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குவெஸ்ட்டை முடித்தா அதுக்கான பரிசா நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்ல இப்போ ஆளுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு யோசிச்சு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. பல ஊர் தாண்டி ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்க தேடி வந்த லொக்கேஷனுக்கு இப்போ வந்துட்டாங்க. ஒரு பீச்சு பக்கத்தில் தான் இந்த ஊர் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம காஜல் கோட் சூட்லாம் போட்டு அவனோட கெட்டப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் லில்லியன் ஜூவியா 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து அவனோட பிளானை பற்றி சொல்லிட்டு இருக்கான். இப்போ புதுசாக வந்திருக்க பொண்ணு டோக்காவை என்னை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவதார் கில்ல சேர்ந்த பிரையரை பற்றி அவன் மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ ஏதோ ஒரு பிளானோட தான் அவன் இங்கே வந்திருக்கா. அதை பற்றி நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்ல ஜூவியாவும் ஃபுல்லாமே சப்போர்ட் பண்ணுறா. ஆல்ரெடி டோக்காக்கும் ஜூவியாக்கும் சண்டை வர செமையாக பற்றிக்கிச்சு. உண்மையை கண்டுபிடிக்க போனால் அந்த பொண்ணு எங்கே போகிறாலோ அவளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இவன் பின்னாடி போயிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம நாட்ஸும் அவனோட டீமை சேர்ந்தவங்களும் இந்த ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த ஊர் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. சொல்லப்போனால் ரொம்பவே பழசாக இருக்குது. ஊருக்குள்ளே புதுசாக சில பேர் வந்த விஷயத்த பில்டிங் மாடியிலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா அவர் தான் இவங்க தேடி வந்த வாட்டர் டிராகன் கார்டு. அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.